ஹலோ கைஸ், இந்த வீடியோல சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி மேன்வாவோட 41வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 40 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்கு இந்த வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஜுவேவா கூட போயிட்டு சண்டை போட்டு இருப்பான். இவன் தான் ஓவர் பவர் பண்ற மாதிரி இருந்தாலும் இந்த மேல பாய்சன் வந்துட்டு அட்டாக் ஆகியிருக்கும். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோ மேல இப்ப அந்த 1000 பாய்சன் ஸ்கில் வந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோட அந்த மானா பாத்வே எல்லாமே டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. அந்த ஜுவேஹோ இருந்துட்டு இந்த 1000 பாய்சன் உன்னோட மானா பாத்வே ஃபுல்லா ஃப்ளோ ஆகி உன்னோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாத்தையுமே டேமேஜ் பண்ணி விட்டுரும். உன்னோட மானா மூலியமா இந்த பாய்சன் உள்ள போறதுனால இதுக்கான மாத்து மருந்து அப்படிங்கிறதே கிடையவே கிடையாது. உன்னோட உயிர் ஒன்னை விட்டு மெதுவா அதுவும் வலியோட போறத நீ உன்னால வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ட்ரூ ஹெவன்லி ஃபிளவர் கல்டிவேஷன் டெக்னிக் அப்படிங்கறத வந்துட்டு ஆக்டிவேட் பண்றான். இதை வந்துட்டு அந்த இயான்வாவோட தாத்தா சியாங் இருக்கார்ல, அவர்கிட்ட இருந்து காப்பி பண்ணியிருப்பான். இது மூலியமா ஹீரோவோட மானா வந்துட்டு ரெக்கவர் ஆகுறது, அதாவது சரியாகிறது வந்துட்டு அந்த ஸ்பீடை வந்துட்டு 30% அதிகப்படுத்தி விடும். அதனால அந்த பாய்சனுமே இருந்துட்டு கியூர் ஆகுது. சொல்லப்போனா மானா இருந்துட்டு கியூர் ஆக ஆரம்பிக்குது. ஹீரோ வந்துட்டு மாத்து மருந்தா, யாருக்கு அது தேவை? என்னோட மானாவை வச்சு என்னால உன்னோட பாய்சனை அப்படியே சப்ரஸ் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப அந்த ஜுவேவா இருந்துட்டு வெல் அப்படின்னா இங்க இருந்து நான் உயிரோட போகணும் அப்படிங்கிற எண்ணத்தையே கைவிட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண போனா ஹீரோ வந்துட்டு அவளை மூஞ்சிலே குத்தி தூக்கி வீசிறான். அதுக்கப்புறம் மறுபடியும் அட்டாக் பண்ண வந்து அவனோட கிளேசியர் ஃபார்மேஷன் வச்சு அவளை அட்டாக் பண்ணி தூக்கி வீசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கடைசியா அவனோட ஸ்வாட வச்சு அவளோட கதையை முடிக்கலாம் அப்படின்னு போறப்ப கரெக்டா அந்த டென்சாவும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்துட்டு அவனோட ஆம்புடன்ஸ் ஸ்வாட் கீ அப்படிங்கிற அந்த ஸ்கில்லை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த இடத்துல பெருசா நம்ம ஹீரோ வந்துட்டு அட்டாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஓய் ஜூவா, உன்னால எந்திரிச்சு நிக்க முடியுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ இவனோட ஸ்டேட்டஸ் பாக்குறப்ப இவனோட லெவல் வந்துட்டு 29 இருக்கு, ஸ்ட்ரென்த் 31 இருக்கு, எஜிலிட்டி 24, ஸ்டாமினா 25, மானா 33 இருக்கு, இன்டர்னல் எனர்ஜி 55 இருக்கு. சோ முரீம் ஸ்டைல்ல தான் இவன் வந்துட்டு எல்லா ஸ்கில்லையுமே யூஸ் பண்ணுவான் போல. இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டாட் இருக்குல்ல கைஸ், இந்த இன்டர்னல் எனர்ஜிங்கிறது, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட ரிஃப்ட் அந்த மாதிரி இருக்கிறதா ஒருத்தவங்களோட ஸ்ட்ரென்த்தை முடிவு பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப ஹீரோ இருந்துட்டு இந்த டென்சாவோ இங்க வந்திருக்கான் அப்படின்னா டெஸ்லான் இருந்துட்டு தோத்து போயிட்டானா அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த டென்சாவோ கிட்ட இருந்து ஹீரோ ஸ்கில்ல காப்பி பண்ணணும் அப்படின்னா இந்த டென்சாவோ வந்துட்டு அங்க கீழே கிடக்கல ஜீவோவா அவளை வந்துட்டு சீக்கிரட்டா லவ் பண்றான். அதனால அவளை காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிரையும் கொடுத்து ஹீரோ வந்துட்டு டேமேஜ் பண்ணி அவளை தப்பிக்க வைக்க பார்ப்பான். அதனால இந்த சாவோ கிட்ட இருந்து ஒரு டேமேஜ கூட வாங்காம ஹீரோ இவனை பிடிச்சிட்டான் அப்படின்னா ஹீரோவால இவன்கிட்ட இருந்து எந்த ஒரு ஸ்கில்லையுமே காப்பி பண்ணிக்க முடியும். ஹீரோ வந்துட்டு என்னோட ஆம்புலன்ஸ் ஸ்வாட் கீ என்னோட சோல் சேசிங் ஸ்வாடை விட ரொம்ப வீக்கானது, அது எனக்கு தேவையில்ல. ஒருவேளை ஈவல் எராடிகேஷன் வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? வெயிட் அ மினிட், நான் எனக்கு பிடிச்ச ஸ்கில்ல தான் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த சிஸ்டம்க்கு எப்படி தெரியும்? நான் யோசிக்கிறதுலாம் அதுக்கு தெரியுமா அப்படின்ட்டு அந்த சிஸ்டம் பத்தி பேசுறானா இல்ல யோசிக்கிறதுனாலயே தெரியல. இது மாதிரி ஆலிஸ் கிட்ட டவரை பத்தி பேச வரப்பயே ஒரு மாதிரி கிளிச் ஆயிருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இப்ப ஆரம்பிக்குது. அப்ப டென்சாவோ இருந்துட்டு அவன் ஏதோ வியடா நடந்துக்கிறான், இதான் நமக்கான சந்தர்ப்பம், சீக்கிரம் எந்திரி ஜுவாவா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு டென்சாவோ மத்தவங்க எல்லாம் எங்க அப்படிங்கிறப்ப நம்ம 2 பேர் மட்டும் தான் மிச்சம் இருக்கும் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு அப்படின்னா நான் சொல்றது நல்லா கேளு, இவன் கூட சண்டை போட்டதுக்கு அப்புறம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இந்த இடத்துல நம்ம கூட லிக்ஷாங்கும் இருந்தாலும் கூட நம்ம 3 பேராலும் சேர்ந்து கூட இவனை தோக்கடிக்க முடியாது. பட் நம்மளோட மிஷன் ஃபெயில் ஆகி ஜாங்கோ கில்டுக்கு திரும்பி போனா நமக்கான வாழ்க்கைக்கான ஒரு நம்பிக்கை இருக்காது. சோ நம்ம 2 பேரால இப்ப பண்ண முடிஞ்சது எல்லாமே இந்த மிஷனை கடைசி வரைக்கும் பண்றதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்சாவோ இருந்துட்டு அவ கிஸ் பண்ணிடுறா. ஹீரோ என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க, டிஸ்கஸ்டிங்கா இருக்கு அப்படிங்கிறப்ப ஆக்சுவலா அந்த டென்சாவோ மேல அவ அந்த சைக்கோசிஸ் பாய்சனை வந்துட்டு யூஸ் பண்ணிருக்கா. சோ இவனுக்குமே பயம் அப்படிங்கிறது குறையும். சோ கிஸ்ஸ வாங்கினதுனால இப்ப நான் செத்து போனா கூட எனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்ல அப்படின்னு அட்டாக் பண்ண போறப்ப ஹீரோ இருந்துட்டு ஓ இதை கடைசி வரைக்கும் முடிச்சலாம் அப்படின்னு ரொம்ப டிடைமெண்டா இருக்கீங்களா அப்படின்னா நானும் கொஞ்சம் சீரியஸ் ஆகுறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிரேவா ஸ்வாட்ஸை வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணிடுறான். சோ ஹீரோவால இப்ப நல்லா ஸ்வாட யூஸ் பண்ண முடியும். அந்த டென்சாவோ வந்துட்டு கொலாசல் ஸ்வாட் ஃபார்ம் செகண்ட் டெக்னிக் கொலாசல் ஸ்பிட் அப்படிங்கிற ஒரு அட்டாக்கை யூஸ் பண்றான். அந்த சிவோஹா இருந்துட்டு வைப்பர் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற ஸ்கில்ல யூஸ் பண்ணிட்டு இத ஒரு பேங்கரோட முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தலை நிமிர்ந்து இந்த இடத்துல இருந்து நம்ம வெளியே போலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு சோல் சேசிங் ஸ்வாட் டான்ஸ் எய்த் டெக்னிக் ஒன் வித் த ஸ்வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கில்ல யூஸ் பண்றான். அதுக்கப்புறம் ஹீரோ கம்யூனிகேஷன் பண்ண கூடாது அப்படின்னு போட்டிருந்த பேரியர் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. தட் மீன்ஸ் நம்ம ஹீரோ கிட்ட இவங்க தோத்து போயிட்டாங்க. இப்ப ஹீரோக்கு கொடுக்கப்பட்ட 2 கண்டிஷனுமே ஃபுல்ஃபில் ஆயிருச்சு. அதனால அந்த ஜுவேஹோவா கிட்ட இருந்து 1000 பாய்சன் அப்படிங்கிற ஸ்கில்ல வந்துட்டு காப்பி பண்றான். இந்த டென்சாவோ கிட்ட இருந்து ஈவல் எராடிகேஷன் அப்படிங்கிற ஸ்கில்ல காப்பி பண்றான். அந்த 1000 பாய்சன் என்ன அப்படின்னா ஹீரோவால 1000 கணக்கான பாய்சன்ஸை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை பத்தின கொஞ்சம் நாலேஜும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம விஷத்தை முறிக்கிறதுக்கான எபிலிட்டியும் நம்ம ஹீரோக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஈவல் எராடிகேஷன் அது மூலியமா ஒரு டார்கெட்டை வந்துட்டு ஹீரோ சூஸ் பண்ணிட்டான் அப்படின்னா 10 கிலோமீட்டருக்குள்ள அவங்க எங்க இருந்தாலும் அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு மேப்ல காட்டும். அவங்க எந்த ரூட்ல வந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் காட்டும். சோ ஹீரோ இதெல்லாம் காப்பி பண்ணிட்டு இந்த எய்த் டெக்னிக் இருந்துட்டு இன்னுமே என்னால ஈஸியா யூஸ் பண்ண முடியல, நாளைக்கு என்னோட உடம்பெல்லாம் வலிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரி இப்போ இந்த ஜாங்கோ
ஜாங்குவா கில்ட என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்ப அவங்க 2 பேரும் கையை கோர்த்துக்கிட்டே கடைசியில செத்து போயிருக்காங்க. சோ அவங்க ஏன் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணணும் அப்படின்னு பிளான் போட்டது வந்துட்டு இப்ப வேஸ்டா தான் போயிருச்சு. அது மட்டும் இல்லாம இந்த எல்ஃபன் ஃபாரஸ்ட்ல வந்துட்டு கால்வாசி காடு எரிக்கப்பட்டுருச்சு. நிறைய எல்ஸ் அவங்க உயிரை இழந்திருக்காங்க. டெஸ்லா இருந்துட்டு அந்த டென்சாவோ கூட சண்டை போட்டனால நிறைய இன்ஜுரிஸ் வந்துட்டு சஃபர் பண்ணிருக்கான். பட் பக்கத்துல சில்வியா இருந்ததுனால டென்சாவோ கிட்ட இருந்து டெஸ்லானை வந்துட்டு காப்பாத்தி வச்சிருக்கா. அப்ப டெஸ்லா இருந்துட்டு இந்த அட்டாக்கை ஸ்டாப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்ப ஹீரோன்ட்டு இப்படி கூலா ஆக்ட் பண்றதை நிறுத்திட்டு சீக்கிரம் போயிட்டு காயத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க அப்படிங்கிறோம். அதுக்கப்புறம் அந்த வில்லேஜோட பேட்ரியாக் இருந்துட்டு இதெல்லாம் பார்த்து பயங்கர ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா எப்பவுமே அவர் வீட்டுக்குள்ள இருந்து ஆர்டர் மட்டும் தான் கொடுப்பாரு. சோ வெளியே வந்து இப்பெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்து ஷாக்ல உள்ளே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற யங்கான எல்ஸுக்கு வந்துட்டு நம்ம ஆலிஸ் தான் இருந்துட்டு காப்பாத்தினால ஒரு ஐடல் மாதிரி இருக்கா. அது மட்டும் இல்லாம இவ இப்ப ட்ரிங்க் பண்றதுனால அவங்களோட கல்ச்சர்ல அந்த ஆல்கஹாலுமே இருந்துட்டு ஒரு ட்ரெண்டா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஹீரோ இருந்துட்டு ஒரு 8 ஸ்டார் பேரியரு, அதுக்கப்புறம் 3 ஸ்டார் பேரியரு, அப்புறம் இன்னொரு மிஸ்டேக் மனிப்புலேஷன் பேரியர் அப்படின்ட்டு எல்லாத்தையுமே அங்க காட்டுல போட்டுட்டு இதுக்கப்புறம் அந்த ஜாங்குவா கில்ட சேர்ந்தவங்க ஈஸியா இந்த இடத்துக்குள்ள வரவே முடியாது. எனக்கு சொந்தமான பீப்புள் கூட இவங்க ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாலே எனக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்ல அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஜாங்குவா கில்டோட ஹெட் குவார்டர்ஸ்ல 3 எஸ் ரேங்க் பிளேயர்ஸும் 150 மெம்பர் இருந்த அட்டாக் ஸ்குவாட் இருந்துட்டு சுத்தமா அழிச்சிட்டானா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். அந்த ஜாங்குவா கில்டோட வைஸ் லீடர் இவன் தான். இவனுமே ஒரு எஸ் ரேங்க் தான், லியோ வெய் அப்படின்னு இவனோட பேரு. அந்த கேன்ஜினியோக்கு இருந்துட்டு அவ்வளவு ஸ்ட்ராங்கா டென்சாவோ லிக்ஷங் அதுக்கப்புறம் ஜீவா எல்லாரோட மானவையும் சேர்த்தோம்னா கிட்டத்தட்ட 10,000க்கு மேல வருமே. அவன் என்னதான் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் நம்ம கில்டுல அவங்க வெறும் மிட் அப்பர் ரேங்கர்ஸ் தான் அப்படிங்கிறப்ப ஒரு பொண்ணு இருந்துட்டு அசோசியேஷனோட ரேங்க் சிஸ்டம் வந்துட்டு இன்னும் ஃபுல்லி டெவலப் ஆகல. சோ 10,000 மானாக்கு மேல யார் இருந்தாலுமே அவங்கள எஸ் ரேங்க் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணிடுவாங்க. அதனாலதான் கேங் ஜின்யோக்கும் என்னதான் எஸ் ரேங்கா இருந்தாலும் மத்த எஸ் ரேங்க் கலருக்கு மட்டும் தான் பவர்ஃபுல் அப்படின்ட்டு நம்ம குறைச்சு எடை போடக்கூடாது. அப்படிங்கிறப்ப இது முன்னாடி 10 வெயின் அப்படின்னு ஒருத்தனை பார்த்துட்டு போல அவன் இருந்துட்டு அப்படின்னா 20,000 மானாக்கு மேல இருக்கிற அசாசின்ஸை ஏன் அவனை அழிக்கிறதுக்காக அனுப்பக்கூடாது அப்படிங்கிறப்ப பக்கத்துல ஒரு மொட்டையை இருந்துட்டு ஹே இன்னொரு கண்ட்ரியை சேர்ந்த எஸ் ரேங்கா கொல்றதுக்கு அசாசின் அனுப்புனா 2 நாட்டுக்குள்ளேயே போர் வந்துடாதா அப்படிங்கிறப்ப 10 வே இருந்துட்டு போர் வந்தா எனக்கு என்ன, ஆனா வந்துட்டு எனக்கு முடியல அப்படிங்கிறப்ப அந்த லியோ இருந்துட்டு டேமிட் லீடர் நாங்குங் டியான் இருந்துட்டு கண்டிப்பா அதை இப்படியே விட மாட்டாரு அப்படிங்கிறப்பதான் அங்க ஒருத்தர் வராரு. இவர் யார் அப்படின்னா ஆக்சுவலா தவற சேர்ந்தவர். இவரு 21வது ஃப்ளோர்ல முரிம் வேர்ல்டு இருக்கா அதை சேர்ந்தவர். இவரோட பேர் வந்துட்டு மோயாங் ஃபேமிலியோட பேட்ரியாக் மோயாங் சோ. இந்த பேரை கண்டிப்பா நீங்க மறக்க மாட்டீங்க நார்த் அப்டேட் பார்த்திருந்தா. அப்ப அந்த மோயாங் தாத்தா இருந்துட்டு ஃபைட்டிங்ல அடிப்படையான விஷயமே நம்ம எதிரி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா. அதுவே உங்களுக்கு தெரியல அப்படின்னா மறுபடியும் நீங்க தோக்க தான் போறீங்க. இப்பல இருந்து நாங்க அந்த கேங் ஜினியோக்க வந்துட்டு பாத்துக்கிறோம். இத பத்தி டியான் கிட்ட நானே பேசிக்கிறேன் அப்படிங்கிறப்ப உங்களை எப்படி இதை பண்ண விடுறது அப்படிங்கிறப்ப வாய மூடு, உனக்கு நான் சொல்றது புரியலையா, உங்களால டீல் பண்ண முடியற அளவுக்கு அவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சண்டை போட்ட அந்த வீடியோவை பார்த்துட்டு அவன் கடைசி அந்த வீடியோல காமிச்ச டெக்னிக் இருந்துட்டு சோல் சேசிங் ஸ்வாட் டான்ஸோட 8th டெக்னிக். பட் எங்களோட முரிம் வேர்ல்டுலயே அது வந்துட்டு ரொம்பவே ரேர் ஆனது. ஒரு வெளிய ஆளு வந்துட்டு 8th டெக்னிக் வரைக்கும் மாஸ்டர் பண்ணிருக்கானா அப்படின்னா எங்களுக்கு இன்னும் சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாப்ல. சோ ஹீரோ வந்துட்டு அந்த சோல் சேசிங் ஸ்வாட வந்துட்டு கேம் விளையாடுறப்ப ஒரு முரிமை சேர்ந்தவர்கிட்ட தான் கத்திருப்பான் போல. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அந்த வில்லேஜ் சீஃப் இருந்துட்டு ஒரு வழியா வெளியே வந்துட்டாரு. அவர் இருந்துட்டு இந்த ஆம்புஷ்னால நம்ம நிறைய உயிர்களை இழந்துட்டோம், நம்ம நிறைய ரேஞ்சர்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம வந்துட்டு தொடர்ந்து மூவ் ஆன் பண்ணிட்டே தான் இருக்கணும். இந்த மதர் ஃபாரஸ்ட்டை ரீபில்ட் பண்றதுக்காகவும் இந்த ஃபாரஸ்டோட சில்ட்ரன் வந்துட்டு மறுபடியும் ப்ராஸ்பர் ஆகிறதுக்காகவும் நம்ம மூன்லைட் ஃபெஸ்டிவலை வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். நம்ம இழந்தவங்களோட சேட்னஸை வந்துட்டு ஓவர் கம் பண்றதுக்காக அவங்க உயிர்கள் எல்லாத்தையுமே நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்கஹால் வந்துட்டு ட்ரெண்ட் ஆனதுனால எல்லாமே இப்ப அதை குடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே நம்ம மதரோட எம்ப்ரேஸ்னால நம்ம கிட்ட திரும்பி வந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக இது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட அதர் வேர்ல்டி குக்கிங் மூலியமா எல்லாத்தையுமே சமைச்சு கொடுத்துட்டு இருக்கான். அப்ப அந்த பேட்ரியாக் தாத்தா இருந்துட்டு யாருக்கு தெரியும் நம்ம ஃபாரஸ்ட்டுக்கு வெளியே ரேண்டமா பார்த்த ஒரு அவுட் சைடர் இருந்துட்டு நமக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அங்க இருக்கிற சின்ன பசங்கள்ட்டலாம் மிச்சம்லாம் வைக்க கூடாது சரியா அப்படிங்கிறப்ப அவங்களும் எஸ் தேங்க்யூ அப்படின்ட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் ரொம்ப சோகமா இருக்கான். ஹீரோ இருந்துட்டு ஃபுட்டை ரொம்பவே விரும்பக்கூடிய ஒரு இனமா இருந்தும் கூட பசியே இல்லாத மாதிரி அந்த சாப்பாடு வந்து பாத்துட்டு இருக்கானா. இந்த இன்சிடென்ட் இருந்துட்டு இவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக்கு தான் போல. அப்படிங்கிறப்பதான் முன்னாடி பார்த்துட்டு என்ன இப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. என்னன்னா டெஸ்லான்னு இருந்துட்டு அந்த ஃபேரி மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்குல்ல அது வந்துட்டு திரும்பி போட்டுட்டு இருந்திருக்கான். ஹீரோ என்னப்பா அவுட்ஃபிட் ரொம்ப பிடிச்சிருக்கு போல இன்னும் போட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப டெஸ்லான்னு இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணு கிடையாது, நான் எப்பவுமே வெளியே சேர்ந்தவங்க எங்களோட ஃபாரஸ்ட்டுக்கு பிரச்சனை அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த மானா இருக்கிற ஃபிக்ஸ் ஃப்ரூட்டை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு படையெடுத்து வந்துருவாங்கன்னு நினைச்சேன். பட் ரியாலிட்டியில அவனுங்க ஆம்புஷ் பண்ணது வந்துட்டு எல்லாத்தையுமே கொலை பண்றதுக்காக தான், அதுவும்
இருந்தாலும் அந்த அட்டாக்கை தடுத்தது நான் இல்ல, எங்களுக்காக தடுத்தது நீதான். ஃபர்ஸ்ட் நான் அந்த பெட்டை தோத்ததுக்காக இந்த துணியை போட்டுக்கிட்டேன், இப்ப உன்கிட்ட ப்ராமிஸ் பண்ண அந்த ஹானரை காப்பாத்துறதுக்காக இந்த துணியை வந்துட்டு நான் போட்டுக்கிறேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள இவனுக்கு பிடிச்சி இந்த ட்ரெஸ்ஸை போட்டா அதுல ஃபன்னே இல்லையே அப்படிங்கிறப்ப பின்னாடி இருந்து யாரோ சிரிக்கிறாங்க. இவன் வந்துட்டு யாரு இது என்ன பார்த்து சிரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பினா ஆலிஸ் தான் சிரிச்சிட்டு இருக்கா. ஹே என்னப்பா இப்படி ட்ரெஸ் போட்டிருக்க, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்டூபிடான அவுட்ஃபிட்டை நான் பார்த்ததே கிடையாது, எல்ஃப்ஸ்லயுமே இந்த மாதிரி கிளவுன்ல இருப்பீங்க அப்படின்னு தெரியாம போச்சு அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கப்ப அதை பார்த்து முதல்ல சோகமா இருந்தால சின்ன பையன் அவனுமே இருந்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சான். அப்புறம் எல்லாருமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சு அந்த பழைய ஃபீல் இருந்துட்டு திரும்பி அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த பேட்ரியாக் தாத்தா இருந்துட்டு கேங் ஜினியோக் நம்ம கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்ரெட்டான இடத்துக்கு போயிட்டு அவரோட கையை வந்துட்டு வைக்கிறப்ப அவரோட மானாக்கு மட்டும்தான் அங்க இருக்கிற 2 ஸ்டார் செக்யூரிட்டி பேரியர் இருந்துட்டு அன்லாக் ஆகுது. இந்த இடத்துல தான் வில்லேஜோட ட்ரெஷர் எல்லாத்தையுமே நாங்க வந்துட்டு வச்சிருப்போம், ஒரு ஏன்ஷியன்ட் ஸ்டோரேஜ், யாருமே என்னோட பர்மிஷன் இல்லாம உள்ளே வர முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் ஏதாச்சும் நல்லாதான் கிடைச்சாலும் பெனிஃபிட் தானே அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு இதுதான் டெக்ட்ரான் அப்படின்னு சொல்றாங்க. இதை பிளே பண்ணாலே உங்களோட எஃபெக்ட் எல்லாத்தையுமே இது வந்துட்டு அதிகப்படுத்தி குடிக்கும், எங்களோட ஃபாரஸ்ட்டை வந்துட்டு காப்பாத்துனதுக்கு டோக்கனா இதை வந்துட்டு உங்களுக்கு நான் பரிசா தரேன், எப்பவுமே உங்களை நான் ஞாபகம் வச்சிருப்பேன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் கிஃப்ட் எல்லாம் எதிர்பார்த்து பண்ணல, பட் உண்மையுமே உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க ஏன் அதை கொடுக்க கூடாது அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு ஓ பென்டாகிரித்தோட மோலார் அதுக்கப்புறம் கேனைன் அது வேணுமா, இது வந்துட்டு முன்னோர்கள் வந்துட்டு தலைமுறை தலைமுறையா பாதுகாத்துட்டு வர ஒரு பொருள், ஒரு தடவை கடவுள் இருந்துட்டு இன்ஜூர் ஆனப்போ அவங்கள குணப்படுத்துனதுக்காக எங்களோட முன்னோர்களுக்கு கிடைச்ச பரிசு தான் இது, நான் அதை கொடுக்கலாம் தான் உங்களுக்கு, பட் அதுக்கான அதிகாரம் வந்துட்டு சீஃபா இருந்தாலும் எனக்கு கிடையாது, பட் தீர்க்க தரிசனப்படி அதுக்கான ஓனரை கரெக்டான நேரத்துல அதுவே தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அங்க ஆலிஸ் இருந்துட்டு ஹே எல்லாரும் உங்களோட கப்பை வந்துட்டு ஃபில் பண்ணுங்க, எனக்கு வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட்ல இருக்கிறவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால என்னைக்காச்சும் இந்த இடத்த நான் ஆக்கிரமிச்சேன் அப்படின்னா உங்க எல்லாத்தையுமே நான் வந்துட்டு கொல்லாம அப்படியே வாழ விடுவேன் அப்படிங்கிறப்ப அவங்கலாம் எங்களோட வில்லேஜோட சாவியர் ஆலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க குடிக்கிற எல்லா ஆல்கஹால்லையுமே ஹீரோ ஏதோ ஒரு மருந்தை வந்துட்டு ஊத்திடுறான். அப்ப எல்லாருமே அதை குடிக்க போறப்ப நம்ம எல்டர் பேட்ரியாக் மட்டும் நம்ம ஹீரோ பார்த்து லைட்டா ஒரு ஸ்மைல் போடுறாரு. அதுக்கப்புறம் அவருமே குடிக்கிறப்ப ஹீரோ எதுக்கு எப்படி பண்ணாரு, நான் சீக்கிரம் அதை எடுத்துட்டு கிளம்பணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறான். என்னன்னா இப்ப பாத்துட்டு வந்தாலும் ஒரு போ அதை தான் எடுக்க போறான். ஹீரோ இங்க இருந்த பேரியர் 2 ஸ்டார் தானே அப்படின்னா பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணலான்னு பார்த்தா ஆக்சுவலா அந்த இடத்துல பேரியரே இல்ல, அன்லாக் ஆயிருக்கு. ஹீரோ அங்க அந்த ட்ரிங்க்ல கலந்தது தூக்கம் மருந்து போல எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அங்க மயங்கி கிடக்கிற அந்த ஆலிஸுமே தன்னோட ரிங்குக்குள்ள போட்டுட்டு தேங்க்ஸ் ஃபார் த கிஃப்ட் எல்டர் அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி சிரிச்சப்பவே தெரிஞ்சிருக்கும், அது மட்டும் இல்லாம அந்த பேரியர் அங்க இல்லாதப்பே தெரிஞ்சிருக்கும், நம்ம ஹீரோ எடுக்கணும்னு வேணும்னே தான் அவர் அந்த இடத்துல பேரியர் போடாம போயிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் டவர் ஆஃப் ட்ரையல்ஸோட 3rd ஃப்ளோர்ல இருக்கிற அந்த டெமானிக் அசோசியேஷன்லாம் ஒரு சர்ச்சில் கூடுவாங்களே அந்த இடத்த காமிக்கிறானுங்க. அப்ப அந்த லான்ஸ்லாட் இருந்துட்டு அந்த அண்ணனோட பர்மிஷன் இல்லாம இப்ப நம்மளோட 10th ஃப்ளோருக்கு போக முடியாது, ஒரு ஃப்ளோரை கிளியர் பண்ணோம் அப்படின்னா 10 நாளைக்கு மட்டும் அங்க ஒரு ரிலிக்ஸ் எல்லாம் கிடைக்கும், அது எல்லாத்தையுமே நம்மளால கலெக்ட் பண்ண முடியாது, அந்த கேங் ஜினியோக்க டீல் பண்றது மட்டும் இல்லாம இந்த அண்ணனை வேற டீல் பண்ணணுமா, வெறும் 2 பேர் நம்மள எந்த அளவுக்கு கடுப்பாத்துவாங்க அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிறப்ப மெலினா அந்த இடத்துல இருந்து போறா. லான்ஸ்லாட் இருந்துட்டு மெலினா எங்க போற அப்படின்னு கேக்குறப்ப இவர் வந்துட்டு ரெஸ்ட் எடுக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் முட்டாள், கேங் ஜினியோக்கும் அண்ணனும் ஒரே ஆளா அப்படின்ட்டு இவங்களுக்கு தெரியவே இல்ல. அதை பத்தி நினைச்சா கூட அவன் மூஞ்சில வச்ச மார்க்கு எரிய ஆரம்பிக்குது, அவன் தான் அண்ணன்னு சொன்னா கண்டிப்பா நான் செத்துருவேன் அப்படின்றப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு 2 பேர் வராங்க. அப்ப இவர் வந்துட்டு நில்லுங்க யாரை கேட்டு நீங்க உள்ள வரீங்க அப்படிங்கிறப்ப அவங்க 2 பேரும் சிரிக்கிறாங்க. அவங்களோட கண்ணையும் பல்லையும் பார்த்தாலே தெரியும் அவங்க வந்துட்டு வேம்பயர்ஸ். இதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன்.